ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் இங்கே தான் காமிக்கிறாங்க. அவங்க அங்கிள் ஆண்டியோட சேர்ந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கா. மேரேஜ் ஆகி உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சுமா, நீயும் ஜீமே சேர்ந்து எப்போ தான் கண்டந்த பெற்றுக்க போகிறீங்கன்னு சொன்னதுமே இப்போ ஹீரோயின் குடி சீக்கிரம் பெற்றுக்கலாம் அங்கிள் அப்படின்றத சொல்கிறா. ஸோ பட் அவன் மனசுலேயே கல்யாணம் ஆகி இந்த 2 இயர்ஸாக நானும் அவனுமே தனித்தனியாக தானே வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி எப்படி வந்துட்டு குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வாஷ்ரூம் போனால் அப்போ அங்கே பேன்ற ஒரு பொண்ணு அங்கே ஃபோட்டோ எடுத்து அவன் கூட சேர்ந்து அனுப்பிவிட்டு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அவனோட பேபிக்குன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே ஃபைனலாக பார்த்தா வேறு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அவன் குழந்தை பெற்றுக்க போகிறானா. பட் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு வந்து கரெக்டாக தப்பான முறையில் பொண்ணு பிள்ளை தானே பேசுவாங்க அப்படின்ற செட் அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அவளுக்கு அங்கே வாமிட்டிங் வந்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப ட்ரங்காக இருந்திருக்கான். ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு நீ வந்து நான் உன் பக்கத்தில் வரலன்றதுக்காக நீ என்கிட்ட வந்து விலகி இருப்பியா, நீ எனக்கு தானே சொந்தம், நீ என்னோட பொண்டாட்டி, அப்போ அந்த டியூட்டியை நீ பண்ணணும்லன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவள் கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்கான். ஐயோ நான் மார்னிங்கே எந்திரிச்சு ஃபில்ஸ் எல்லாமே சாப்பிட்டேனே, அப்போ என்ன அது ஒர்க் அவுட் ஆகலையான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரிச்சுக்கு. அப்போ அவங்க ஆன்ட்டி வர்றாங்க. இப்போ என்னம்மா அவள் வெளியே ஏதாச்சும் மிஸ்ட்ரஸ் வச்சுட்ருக்கானா அப்படின்ற செட்டு கேட்கும்போது ஆன்ட்டி இதை பற்றிலாம் நீங்கள் வந்து பேச வேணாம்னு சொன்னதும் அப்புறம் பேபி எப்படி பிறக்கும் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு சொன்னதும் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, இந்த விஷயத்தை நீங்கள் போய் வெளியே சொன்னீங்கன்னா அவள் உங்கள் குடும்பத்தவே பேங்க்ராப் பண்ணி விட்டுருவான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பயமுறுத்தி விட்டு போகிறா. சிரிச்சிட்டு தான் அவளுக்கு போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அவங்க மதர் இன்லாட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. அங்கே மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. பார்த்தா அங்கே கூட சேர்ந்து இன்னும் 2 ஆன்டிஸுமே இருக்காங்க. அவங்க பையனை என்னால் இன்னும் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட அசிஸ்டன்ட் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் நீ என்ன ஒரு பொண்டாட்டி அவன் எங்கே இருக்கான்னு கூட உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டுங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ அங்கே அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க பாவம்ப்பா கிராஜுவேஷனே முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிட்டிங்க, அந்த பொண்ணுக்கு என்ன வந்துட்டு பெரிய பேக்ரவுண்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்களுமே அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும் அவள் எப்படி சும்மா இருப்பான். ஆன்ட்டி உங்கள் பையன் வந்துட்டு ஒழுங்காக படிக்காததா கேள்விப்பட்டனே, நல்லா வந்து டீச்சராக வேணா ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறா. திரும்ப இன்னொருத்தவங்ககிட்ட உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏகப்பட்ட மிஸ்டர்ஸ்க்கு பிறந்த பிள்ளைலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டனேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் நீ எப்படி பேச்செல்லாம் பெரியவங்ககிட்ட பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா பேசாமல் டைவர்ஸ் பண்ணிடு, அவன் கூட சேர்ந்து எதுக்கு இப்போ கஷ்டப்பட்டுட்டு இப்படி இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். வேமா அவளவங்க பிடிச்சிட்டு பக்கத்தில் இழுத்துட்டு யார் வந்துட்டு என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னை போக சொல்லுவீங்க, நான் வந்துட்டு அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட கன்னத்தில் போய் கிஸ் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டான். அவன் வேற எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்திருக்கான், எனக்கு தெரியாத இவனை பற்றி ஷோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு எல்லாருமே போய் தாத்தாவை தான் மீட் பண்ணுறாங்க. அப்போ அவர் நான் இப்போவே ரொம்ப வயசாகி போயிட்டே இதுக்கப்புறமே என்னோட பேரம்பேத்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, யார் எனக்கு வந்து பேரம்பேத்தி பெற்று கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் 50% சேல்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் போயிட்டு தாத்தா அவங்க பேரனுக்கு வேறு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஆஃபர் இருக்குது, ஆல்ரெடி அவருக்கு குழந்தையுமே பிறக்க போகுது, பேசாமல் அந்த பொண்ணை நீங்கள் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிட்டு இவ என்ன மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முதல் ரூம்க்கு வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போகிறான். நீ இப்படி ஃபால்ஸ் அலிகேஷன் என் மேலே எப்படி வைப்பன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே நான் என்னப்பா இப்போ பொய்யா சொல்லிட்டேன், இங்கே பாரு உன் கூட சேர்ந்து அவள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா, இப்போ வந்து அவள் கன்சீவாக இருக்கான்றது தெரியும், நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பான்றதுமே தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, எனக்கு என்ன நடந்துச்சு நீ கேட்க மாட்டேன்னு சொன்னதும் உனக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவள் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே இந்த உலகத்தில் என்னை வந்து ரொம்பவே தூண்டி விட்டு பார்க்குற ஒரே சக்தி இவளுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அப்போ அவங்க அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ அவங்க அம்மா நீ வந்துட்டு என்னடா ஒழுங்காக பர்ஃபார்ம் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே இங்கே பாட்டான்னு சொல்லிட்டு காமிச்சா நம்ம ஹீரோயினோட வேலை தான், இவன் என்னை பற்றி இந்த மாதிரி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிறகு அங்கே ரூமுக்கு வர்றான். பார்த்தா ஹீரோயின் ரூம் லாக் பண்ணி வச்சிருக்கா. உள்ளே பார்த்தா அவள் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுது. ரொம்ப அவளுக்கு அழுக வந்துட்டுருக்கு. இவனை பார்த்தா தன்னோட பின்ன கழட்டி அங்கே கதவை திறந்துட்டு அங்கே உள்ளே வந்துடுறான். இப்போ ஹீரோயின் நீ என்னங்க பண்ணிட்டு இருக்க, சரி நான் கெஸ்ட் ரூமில் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு போனதுமே உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா, அது எப்படி நீ போவ, நீ இங்கே தான் இருக்கணும்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, எனக்கு நீ டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதும் கல்யாணத்தை விளையாட்டு நினச்சிட்டு இருக்கியா, நீ நினைக்கும் போது வந்துட்டு ஓகே சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்குவா, அப்புறம் வேணான்னு டைவர்ஸ் கொடுப்ப, நீ சாகிற வரைக்கும் என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. இதே மாதிரி தான் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணது பி, நீ டைவர்ஸ் மட்டும் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போக முடியாது, என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். இப்போ அதே மாதிரி பேசினதுமே நீ நானுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இருந்து டார்ச்சல்
தான் பண்ணிட்டுருக்கோம். எதுக்காக இந்த லைஃப்பில் ஒன்று சேர்ந்து இருக்கணும்னு சொல்லு, பேசாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு போவோம். அதான் ஆல்ரெடி உனக்கு குழந்தை பிறக்க போதில்ல, நீ பேசாமல் வந்துட்டு அந்த குழந்தைய வேணா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, என்னோட பேரை நான் கொடுக்குறேன்னு சொன்னதும், ஐயோ பாவம் எவ்வளோ நல்லவா பார்த்தியா இவன் சொன்னதும், ஆமாம் நான் நல்லவா, அதனால தான் உன்னை பொறுத்துட்ருக்கேன், எதுக்காக நீ வந்து இப்போ என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு என்னை விருப்பம் இல்லாமல் தான் மேரேஜ் பண்ண, வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு தான் எனக்கு தெரியும்னு அவன் சொன்னதும், யார் சொன்னது உன்கிட்ட உன்னை வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் இருக்கேன்னு நீ பார்த்தியான்னு சொன்னதும், நான் ரொம்ப போரிங்கான நான் உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறான். அப்போங்க அதை கேட்டுட்டா அவன், நீ கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும், எனக்கு ஒரு பேபியுமே பெற்று கொடுத்தாகணும், என் குழந்தைய நீ கொலை பண்ண இல்லை அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் எனக்கு ஆல்ரெடி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இவன் 2 இயர்ஸ் அதனால தான் எப்படி மோசமாக என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறா. அப்பாங்க நான் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை, நீ என்னை டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்கிறா. அப்பங்க அவை நீ என்ன பேசிட்டு இருக்க, தாத்தாக்கு மட்டும் நீ இப்போ டைவர்ஸ் விஷயத்த சொன்னேன்னா அவர் ரொம்பவே கஷ்டமாயிடுவார், நீ வேணுக்குனே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, அவரை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு உனக்கு தோணுதான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் நீ என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் இல்லைன்றப்ப எதுக்காக நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லும் போதே அங்கே அவளுக்கு ஒரு கால் வந்துடுது. அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அங்கே அந்த நம்பர் பார்த்தா ஷாவன்ற ஒரு பர்சனோட தான், அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். அங்கே அந்த நம்பரை பார்த்துட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கும்போது இவன் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுறான். ஃபேஸை டேர்ன் பண்ணி கிஸ் பண்ண போனா அவள் தொடர்ந்து அங்கே அந்த நம்பரை தான் பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே ஷாவ் சொல்கிறான், நான் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன், வந்ததுமே நான் உன்னை மீட் பண்ணுறேன், உன்னை நான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே இங்கே வந்துட்டு அழுக வந்துட்டுருக்கு. இவனை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஃபோனை தூக்கி அங்கே வந்து நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு போட்டு உடச்சிட்டு, எனக்காக ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து லைஃப்பில் காத்துட்ருக்காங்க, ஒன்றை மாதிரி ஒரு ஆளுக்காக நான் இதுக்காக என்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போகிறான். ஸோ அந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டே அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே எமோஷன் ஆகிட்டு அழுதுட்ருக்கா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுருக்கான், ஆனால் அது 4 வருஷம் மேரேஜுக்கு அப்புறம் அவன் செத்து திரும்ப உயிரோட வரானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே காலேஜில் படிக்கும் போதே ஷாவை ரொம்ப லைக் பண்ணி இருந்திருக்கா. அவன் ரொம்ப பணக்கார வீட்டு பையன், பட் இவ ஒரு ஆர்டினரி கேர்ள், எப்படி நான் போய் அவன்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கும் போது ஷாவே ஹீரோயின்ட்ட வந்து ஃப்ளாரை கொடுத்து நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான். ஸோ அப்புறம் தான் அவங்க 2 பேருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாங்க வந்து கோவமாயிட்டு ஹீரோயின்ட்ட, என் பையன் ஷா உன்னை பார்க்க வந்து தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவன் நினச்சிட்டு அவளுக்கு இப்போ ரொம்ப ஃபீல் ஆயிட்டுருக்கு. பிறகு அவங்க ஃப்ரெண்டு இங்கே பாரு உனக்காக வந்து அப்போ அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. என்னப்பா ஷாவ் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு தான் கேள்விப்பட்டனே, நீ பார்க்க போலையான்னு சொன்னதும் அவள் எதுவும் பேசலை. அங்கே பாரு உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சா. அவளுக்கு அந்த ஸ்மெல் அடித்ததுமே வாமிட் வருது. என்னப்பா எது ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா, யார் அந்த ஹேண்ட்ஸமான பர்சன் சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜியோட பிள்ளை தான் சொன்னதும், என்னது ஜியோட பிள்ளையா, அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணானா, எப்படி அவன் வந்துட்டு பிடிக்காம உன்னை டச் பண்ணலான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. சரிவா ஃபஸ்ட்டு நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணலான்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணால் பார்த்தா ட்வின்ஸ் பேபிக்கு அவள் கன்சீவாக இருக்கா. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அவங்க வந்து அந்த ரிப்போர்ட் அவங்க வந்து பிடிங்கிறான். நீ வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி கேட்டதும் உன்னோட பிள்ளைக்கு மட்டும் நான் எப்போயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கோவமாயிட்டு அடுத்தவங்களோட மேட்டரில் நீ எப்படி தலையிடுவேன்னு சொல்லி கேட்குறா. என்னன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டோட பேர் மினியை தான் அதில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அப்போங்க அவன் சாரி சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்ததுமே அப்போங்க நீ தான் வந்து வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீல, பேசாமல் வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதான் அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது, எனக்கு நீ டைவர்ஸ் கொடு அப்படின்றத சொல்லும்போது கண்டிப்பாக டைவர்ஸ் நான் கொடுக்க மாட்டேன், உனக்கே வந்து புள்ள பெற்றுக்கிட்டா என்ன, கண்டிப்பாக உன் கூட சேர்ந்துவே நான் பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு பையனை பெற்றுக்கொடு, அதுக்கப்புறம் நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போ, நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் கண்டிப்பாக அது மட்டும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அங்கே ஒரு கிளைண்ட் வந்து அவளை டிசைன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. மீட் பண்ண போனால் அங்கே இருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த பேய் தான். அதை பார்த்துட்டு அங்கே அவர் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அப்போங்க நான் வந்து இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னோட ரூம் எல்லாமே நான் டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து எனக்கு வேலை பார்க்க விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்த்தா எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ வந்து பேமெண்ட் சொல்கிறீங்களோ என் ஹஸ்பண்ட் அதை வந்து பே பண்ணிடுவாரு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அது உங்களுக்கு தெரியலையான்னு சொன்னதும் நீ இப்போ இந்த ப்ரெக்னன்சியை காமிச்சு ஷோ பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு வெக்க
வெக்கமா இல்லையா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். வேற யாராச்சும் கூப்பிட்டு போய் வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுருக்கா. பட் ஆனா கேட்குற மாரி கிடையாது அவ. அங்க வீணா வம்பு இழுத்துட்டாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க அடிக்க போனதுமே அவ கைய புடிச்சுட்டு கன்னத்த சேர்ந்து அறைய வந்து விழா. இவ பயந்து போனதும் நீ இப்ப கன்சீவ் ஆகலன்னு வச்சுக்கோமே கண்ண வீங்கி போயிருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. ஹீரோ வரத பார்த்துட்டு அங்க உடனே இவ தன்னைத்தானே ஸ்லாப் பண்ணிட்டு இப்ப எதுக்காக என்ன நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னதுமே அவங்க வந்துடுறான். ஹீரோயின் திரும்பி பார்த்தா நிக்கிறது நம்ம ஹீரோ தான். இப்ப நீ அவளை ஹிட் பண்ணியான்னு சொன்னதோ உன்கிட்ட நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த பே வந்து இவ யாருனே தெரியாத மாதிரி நடிக்கிறா. இவங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆன்லைன்ல பார்த்தே இவங்க ரூம் ரொம்ப நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் இவங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். நான் வந்து கூப்பிட்டதுக்கு இவங்க வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அப்பாங்க அவன் உனக்கு எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது நான் உன்கிட்ட இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாதுன்னு அவ சொல்றா. அங்கே வந்துட்டு நீ கவலைப்படாத வேற யாராச்சும் ஏற்பாடு பண்ணு நான் வந்துட்டு உனக்கு காசு பே பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயின் கோபமாயிட்டாங்க. வேஸை ஏற்றி உடச்சி தள்ளி விட்டதும் என்ன பைத்தியம் ஆயிட்டியா எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் ஆமாம் பைத்தியம் ஆயிட்டேன் நான் வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கேன் பார்த்தியா நீ வேற ஒருத்தி கூட சுற்றுறதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏன்னா போலீஸில் எதுவும் பிடிச்சி கொடுப்பியா பிடிச்சி கொடுப்பாப்போன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஸோ இவ்வளோ பார்த்தா ரொம்ப கோவமாகி போயிட்டு நான் அவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம விட மாட்டேன் அது இதுன்னு திமிரா பேசினதுமே ஹீரோ அப்படியே திரும்பி முறைச்சி பார்த்துட்டு நீ இப்போ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க தெரியுமா அவன் என் பொண்டாட்டி அப்படின்றத சொன்னதும் ஐயோ பிரதர் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சிஸ்டரின்லாம் நம்மளை பற்றி தப்பால புரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கே நல்லவ மாதிரி அங்கே நடிச்சிட்டு இருக்கா. நான் வேணா அவங்ககிட்ட போய் இப்போ சாரி கேட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அந்த பே வந்துட்டு அவளாவே கீழே விழுந்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா ஹீரோயின் அங்கே தூக்க போகிறா. பட் அதுக்குள்ளே அங்கே வேகமாக ஓடி வந்துட்டு அங்கே தூக்கி விடுறா. நான் வந்து இவங்ககிட்ட சாரி தானே கேட்க வந்தேன் என்ன எதுக்காக தள்ளினாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே அப்போ அங்கே பேபிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் கூலா அங்கே வந்து சிசிடிவி கேமரா இருக்குது பேசாமல் வந்துட்டு நீ இதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோ ஏன் மேலே டவுட் இருந்தான்னு சொன்னதும் அவன் காரில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகட்டும் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் போட இடியட் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அங்க பார்த்தா லின்ன்ற ஒரு பொண்ணு அதெல்லாமே பார்த்துட்டு வாவ் நினைச்சது மாதிரி எல்லாமே சக்சஸ் ஆகுது. திரும்பவுமே இன்னொன்று ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இல்லையா அடுத்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறா. பிறகு அங்கே ஆஃபீஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற பொண்ணு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒர்க்லாம் நல்லா இருக்குப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது இப்படி வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோ எல்லாமே அட்டாக் பண்ணிருக்க மாதிரி என்னோட வயிற்றில் இருக்க பேபி பிறந்ததுமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளுமே பதிலுக்கு ஏதோ சேட் பண்ணிட்டு இருக்கா. பிறகு எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அப்போ என் வயிற்றில் இருக்க குழந்தை என்ன பண்ணுச்சு எதுக்காக சிஸ்டர் எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு இப்படி தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அழுததுமே நீ ஒன்றும் கவலைப்படாத வயிற்றில் இருக்க புள்ள வந்து பொண்ணும் பையனும் நல்லபடியாக நான் வந்து லைஃப் லாங் பார்த்துக்குவேன் அது என்னோட கடமைன்னு சொல்கிறான். ஸோ ரொம்ப எமோஷனல் ஆகுற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா. எதுக்காக அவங்க இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. உன்னை வந்து யார் என்னோட ஒய்ஃப்ட்ட போய் வந்து ரூம் டெக்கரேஷனை வந்து பண்ண சொன்னது அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அங்கே உடனே அவள் அங்கே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. பார்த்தா இதெல்லாமே பண்ண சொன்னது அந்த லின் தான். நீ மிஸ்ஸஸ் ஜி ஆகணும்னு ஆசைப்படல அப்படின்னா நான் சொல்கிறத கேளுன்னு அவள் சொல்லியிருக்கா. ஸோ இவள் பேச்சை கேட்டு தான் அங்கே ஹீரோயின்ட்ட போய் இப்போ வந்து இந்த அசிங்கப்பட்டு போய் உட்காந்துருக்கா. அப்போ அவன் ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கப்புறம் நீ அவட்ட போய் எது வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடாது நீ வேற யாராச்சும் வச்சு டெக்கரேஷன் பண்ணு நான் வந்து உனக்கு காசு கொடுக்குறேன் நீ வந்து புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் போனதுமே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன புதுசாக இவன் வந்துட்டு பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவ்வளோ தூரத்துக்கு பேசிட்டு இருக்கான் என்கிட்ட கோவம்லாம் படுறானே நான் வந்தேன் ஆனால் என் வயிற்றுல இருக்க பிள்ளைய வச்சு நிறைய அட்வான்டேஜ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ உங்கள் அசிஸ்டண்ட்டை என் பொண்டாட்டிக்கு அந்த ஷாவ் கால் பண்ணான் இல்லையா அந்த நம்பரை வந்து நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கணும் அவனை பற்றியுமே எனக்கு டீட்டெயில்ஸ் விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயின் பார்த்தா அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எனக்கு அவனுக்கு எந்த ஒரு சவகாசம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு போகிறா. பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சோபா கடியில் போய் விழுந்துடுது. இவன் நைட் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்க நான் வந்துட்டு ரொம்ப பசியோடு வந்திருக்கேன் எனக்காக ஃபுட்டெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறான். பட் அங்கே ஆளை காணும் ஃபோன் பண்ணால் நம்பருமே பிளாக் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பாஸ்ட்டில் நான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறா. அப்போ அங்கே ஃபஸ்ட் டைம் அங்கே அவனை போய் மீட் பண்ணப்போ ஹாய் பியூட்டிஃபுல் யார் நீன்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான். அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ தள்ளிப்போன்னு சொல்லிட்டு நீ வந்து அவள் ரொம்ப அப்பாவி பொண்ணு அவளை பயமுடுத்தாதான்னு சொன்னதும் என்னப்பா அவள் என்ன பயந்தாங்குழியான்னு சொன்னதும் நீ வந்து உன் வேலையில் அவட்ட காட்டாதான்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ இதெல்லாமே யோசிச்சுட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கால் வந்துடுது மேடம் இப்படி உங்கள் மேன் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே கார்க்குள்ள பார்த்தா இவங்க உட்காந்துருக்கவுமே ஹீரோயின் எந்திரிச்சு வீட்டுக்கு போன்னு சொன்னா இவன் மம்பு பண்ணி மடியில் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிடுறான். அப்போ அவள் கண்டுபிடிச்சிடுறா. அப்போ ட்ரங்கான மாதிரி நடிச்சாடான்னு சொன்னதுமே ஆமாம் நான் நடிச்சேன் அந்த ட்ராப்பில் நீயாவே வந்து மாட்டிக்கிட்டே இல்லை என் நம்பரை நீ பிளாக் பண்ண பட் நான் வந்து ட்ரங்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு
ஃபோன் பண்ண விட்டதுமே நீ உடனே என்னை காப்பாற்ற வந்துட்ட பார்த்தியா, நீ என்ன பண்ண போகிறேன்னா நீ பேசாமல் திரும்ப என்னை வீச்சாட்டில் ஆட் பண்ணிக்கோன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன்னு அவள் சொல்கிறா. அவங்க அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண போனதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை வந்துட்டு ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அதான் உனக்கு மிஸ்ட்ரஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் நீ வந்து ட்ரங்க் ஆனேன்னா அவளுக்கு கால் பண்ணி கூப்பிடு, என்ன கூப்பிடாதன்னு சொன்னதும் நீ வந்து என் லைஃப்பில் முக்கியமான ஒரு பர்சன், கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன்னு சொன்னதும் அது இப்போ நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. பிறகு அங்கே அந்த கார்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க மெசேஜ் பண்ணி விட்றா, அவன் ட்ரங்க் ஆனானா மிஸ்டர்ஸ்க்கு கூப்பிடுங்க, எனக்கு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே சார் இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு ட்ரங்க் ஆனால் இதுக்கப்புறம் அவங்கள கூப்பிடக்கூடாது, அந்த பேயை தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு அங்கே ஒரு பார்ட்டிக்காக அவங்க வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. ஸோ அப்போ பார்த்து அங்கே இருக்கிறது அந்த லின் தான். அங்கே ஒரு பாஸ்ட்டை யோசிச்சு பார்க்குறா. பார்த்தாங்க ஃபஸ்ட் டைம் அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் போயிட்டுருக்கும்போது இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அங்கே நிற்கிறது என்னோட கிளாஸ்மேட் தான், நம்ம ட்ராப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு லவ்வாக இருந்திருக்கு. உன்னோட பாய் ஃப்ரெண்டு உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்கப்பான்னு ஹீரோயின்ட்ட சொன்னதும் அது ஒன்று பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. பட் அப்போ எனக்கு சான்ஸ் இருக்குமான்னு சொன்னதும் ஆனால் அவர் யாரையும் லைக் பண்ணுறதா கேள்விப்பட்டேன்னு சொல்லியிருந்திருக்கா. அப்போ இருந்தே இவளுக்கு லவ் இருந்திருக்கு. பட் நம்ம ஹீரோயின் திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டதுமே இவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்பாங்க எப்படிப்பா நீ இருக்கன்னு சொல்லிட்டு அந்த லின் அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நானும் ஒன்றுமே மேரேஜ் பண்ணிட்டோன்னு தெரியும், பட் இருந்தாலுமே எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா நடிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன் பாயின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து மேடம் என்ன நீங்கள் அவங்கள வந்து பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி யாருன்னு தெரியுமான்னு சொன்னதும் இல்லை தெரியாதுப்பா இப்போ தான் 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஹஸ்பண்டுக்கு மிஸ்ட்ரஸ் இருக்குன்னு தெரியும், எவ்வளோ நாளைக்கு நீ அவாய்ட் பண்ணுற நானும் பார்க்குறேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே டைரக்டர் வர்றாங்க, நீ அந்த பொண்ணுகிட்ட வந்து விலகே இருப்பா, அவள் வந்து பார்க்குறதுக்கு பலப்பலன்னு இருப்பா, நான் ஃபுல்லாக ஃபேக் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா மிஸ்டர் வேங்டாங்க ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்காக. அந்தால் சரியான ஒரு போரிக்கை நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சதுமே அவள் கோவமாகிட்டு அங்கே திட்டினதும் அந்தால் கான்ட்ராக்டை பாதிலே க்ளோஸ் பண்ணி விட்டு போனதுமே பாஸ் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, உன்னால் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அந்த டைரக்டருமே சொல்கிறாங்க நம்ம இப்போ என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு இப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம்னா இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது, எப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்குங்க, ஆனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போங்க அவங்களுக்கு கால் வருது, இப்படி மிஸ்டர் ஜி வராருன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு மிஸ்டர் ஜி வராராம்ப்பா, நம்ம அவ்வளோ அவரை மீட் பண்ணி பேசுகிறோன்னா நல்லாயிருக்கும், அவர் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே வேலை கொடுத்துருக்கவருன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்படின்னா இந்த கம்பெனியில் எனக்கு ஹையர் பண்ணதே அவன் தானான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அங்கே டைரக்டர் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவள் இருக்க அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டு நாங்கள் இப்படி அவரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனே அங்கே வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே கூட வருது பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. வேணுக்குன்னு அவளை இடிச்சு அவன் பக்கத்தில் தள்ளி விட்டதுமே அவன் வந்துட்டு வேகமாக பிடிச்சி விழான். நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்காக இருக்கியா, நீ இப்படி கீழே விழுக வந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் ட்ரிங்க் ஆகிட்டேன்லப்பா அதனால தான் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கதை பார்த்துட்டு பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக வேகமாக இவன் மறைச்சிக்கிறா. அங்கே டைரக்டர் போயிட்டு இப்படி உங்கள் கூட படித்த கிளாஸ்மேட் தான் அங்கே வந்து பிஸ்னஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அவன் இல்லை எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் பண்ணிட்டு உன்னோட லைஃப் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தியா, உன் கூட சேர்ந்து எப்பயுமே என்னால் போட்டி போட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுல்ல, உன்னை வந்து கால்கடியில் தான் நான் இருந்தாகணுமா, இப்போ என் கம்பெனியை காப்பாற்றுறது என்னோட கடமையாச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேமா அவனோட முன்னாடி அதுக்காக அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவள் கம்பெனியை பற்றி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அதை கேட்டுட்டு உனக்கு ரூல்ஸ் என்னன்னு கூட தெரியலை, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து எப்படி நான் கான்ட்ராக்ட் போட முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே டைரக்டர் வந்துட்டு எப்படியோ பேசி சமாளிக்க பார்க்குறாங்க. பட் அவன் இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகி, பட் வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது, கூடி சீக்கிரம் நீ என்னை டைவர்ஸ்மே பண்ண போகிற, உன்ட்ட வந்து வேறு என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே வெளியே போனால் மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. அங்கே அசிஸ்டன்ட் கூடயே பிடிச்சிட்டு மேடம் சார் இப்படி உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வர சொன்னாருன்னு சொன்னதும் ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனால் இப்போ என்ன இவனுக்கு அக்கறைன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறா. காருக்குள்ளே போனதுமே அவள் தம்மனோட கம்பெனியை பற்றி எங்கே பேசினதுமே இப்போ நீ வந்து என்ன நினைக்கிற ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் உனக்கு கொடுக்கணும்னா ஏன்னா உன் ஹஸ்பண்ட் வாசியா பிஸ்னஸில் அது நடக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் உன் கம்பெனி ரொம்ப பெருசு நாங்கள் ரொம்ப சின்னதுன்றதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே இப்படி வேட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா நடுவில் நான் காரை தான் நிப்பாட்டணும்னு சொன்னதும் அங்கே காரையுமே ஸ்டாப் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே இறங்கிறா. அவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. இவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான், காசு இருந்தால் என்ன வேணாலும் பேசுவானான்னு சொல்லிட்டு கோவப்படுறா.
அவனை பார்த்தா அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் போக சொன்னதும், சரி இப்போ உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பார்க்க போகலையான்னு சொன்னதுமே, நான் செத்து போனாலும் சரி அவளை போய் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் மீட் பண்ண போகிறான். அப்போ அங்கே இருக்கிற டாக்டர் பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு தான். நீ இப்படிலாம் வந்து வீம்பு பண்ணிட்டு என்ன பண்ண போகிற, ஓயாம வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படி தான் இருக்கும். உன் பொண்டாட்டி கூட போய் பேசு, நல்லா சந்தோஷமா இரு, நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணு லைஃப்பை, எல்லாமே சரியா இருல அப்படின்றத சொன்னதும், இல்லை நான் அவளை போய் வந்துட்டு பார்க்க மாட்டேன், நான் அவளை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும், பொண்டாட்டி புருஷனுக்குள்ள என்னடா வந்துட்டு அப்படி ஈகோ அப்படின்றத சைட்டு அவர் கேட்குறாரு. பட் ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டான். நீ வந்துட்டு இப்படிலாம் கோவப்பட்டுட்டு இருந்தா எது உருப்படியாக இருக்க போகிறது கிடையாது. நீ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் தெரியுமா, நீ லவ் பண்ண பார்த்தியா அந்த பையனை விட எல்லா விதத்துலையுமே நான் ரொம்ப பெட்டரான ஒரு பர்சன் சொல்லிட்டு நீ அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்குமே உன் மேலே லவ் வரும்ல அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், நான் அப்படி பண்ணேன்னா கண்டிப்பாக அவளுக்குமே என் மேலே லவ் வரும்ல அப்படின்றத சொல்லிட்டு நான் இப்போ அவளை போய் மீட் பண்ணி ஆகணும், அதை பண்ணணும்னு சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது. நம்ம ஜியை போய் இன்னைக்கு மீட் பண்ணணும், அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, சரி ஓகே நான் கிளம்பி வர்றேன், பட் வர்றதுக்கு கொஞ்சம் டைமாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க ஃபஸ்ட்டேன்னு அவள் சொல்கிறா. பார்த்தா அவன் கூட சேர்ந்து தானே வீட்டில் இருக்கா, எக்ஸ்பென்ஸாக இருக்குது ட்ரெஸ் எல்லாம்னு சொல்லிட்டு அதில் இருக்க அந்த பேஜ் எல்லாமே கழட்டிட்டு ரெடி ஆகிட்டு, நம்ம எல்லாரும் முன்னாடியும் நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு காமிச்சிக்காத, நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னதும், அப்போ அவங்க வேகமாக பிடிச்சிட்டு, நான் வந்துட்டு அவ்வளோ கேவலமாக இருக்கேன், எல்லாரும் முன்னாடியுமே வந்து புருஷன் சொல்கிறது கூட உனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு விஷயத்தை வந்து மறைச்சு வைக்கணுன்றது உன்னோட டிசிஷன் தானப்பான்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே என்ன விஷயம் சட்டி காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் என்னோட சிஸ்டருக்கு பதிலாக நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்லியிருந்திருக்கா. பட் ஆனால் நான் வந்து எல்லாரும் முன்னாடி நான் தான் உங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வர்றதுக்கு விரும்பலன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு நானுமே விரும்பலை, நம்ம வந்துட்டு இதை ஹைட் பண்ணிக்கலாம், நீ யாருக்கு முன்னாடியுமே நீ என் பொண்டாட்டின்னு தெரிய வேணான்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ அப்போங்க ஹீரோயின், நீ வந்து சொன்னது தான் நான் நிறைவேற்றிட்டுருக்கேன், ப்ளீஸ் நீ இதை மட்டும் பண்ணுன்னு சொன்னதும், நான் ஏன் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவன் சண்டை போடுறான். ஸோ இப்போ அவள் சொல்கிறா, ஏன் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டியா, அங்கே வந்து டைரக்டரும் அங்கே பாஸுமே வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும், அவங்க வந்துட்டு ப்ராஜெக்டை பற்றி உன்கிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க, தயவு செஞ்சு நீ வந்து என்னை காட்டி கொடுத்துறாதன்னு சொல்கிறா. நீ வந்துட்டு யார் கூட சேர்ந்து வேணாலும் குழந்தை பேத்துக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, வேணும்னா அந்த லிண்டை கூட நீ வந்துட்டு கூட சேர்த்து வச்சு சுற்றிக்கோ, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும், அப்படின்னா நான் யார் கூட சேர்ந்து பேபி பெற்றாலும் உனக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, அப்படின்னா ஓகே நான் இதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணாதன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் பண்ணணும், வீசாட்டில் என்னோட நம்பரை நீ ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி எல்லாத்துலேருந்து பிளாக் எடுத்து விட்டுறணும், ரெண்டாவது நைட் என் கூட சேர்ந்து நீ இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு சொன்னதும், வேறு வழி இல்லாமல் அவள் ஓகேன்னு சொல்லிட்டு போக பார்த்ததும், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போன்னு சொன்னதுமே அதே மாதிரி அவள் கிஸ் கொடுத்துட்டும் போகிறா. அவங்க டைரக்டர் ஜி எல்லாருமே சேர்ந்து வந்துடுறாங்க. அவன்கிட்ட இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிட்டு போனதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இவர் இவ்வளோ ஈஸியாக சம்மதிப்பார்னு நினைக்கவே இல்லைப்பா, இவர்கிட்ட கான்ட்ராக்டை பற்றி பேசுறது இவ்வளோ ஈஸியான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது, ஹீரோயின் இவனை பற்றி எனக்கு தானே தெரியும், என்கிட்ட வந்து 2 கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான், இல்லைனா இவன் சம்மதிச்சிருப்பானான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. பிறகு அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அவன் மெசேஜ் பண்ணுறான் வீட்டுக்கு வர சொல்லி. ஹீரோயின் அங்கே போனதுமே, நீ இப்போ எதுக்காக அவங்க கூட போனேன் என்ன விட்டுட்டுன்னு சொன்னதும், நீ வந்து எதிர்பார்க்குற நான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி வந்து பொண்ணு நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு நான் அப்படி வந்து ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கோவமானதுமே அவன் அவளை பிடிச்சவங்க பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே அப்படியே சோபாக்கு பக்கத்தில் போயிடுறான். அங்கே நெருங்கி வந்ததுமே ஹீரோயின் ஃபேஸை திருப்பிக்கிறா. நீ எதுக்காக வந்துட்டு என்னை பார்த்து பயந்துட்டுருக்க, நீ ஏன் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு தடையாக இருக்க, எப்பயுமே ஏன் பயந்த மாதிரியே இருக்கன்னு சொன்னதும், உனக்கு என்ன விருப்பமோ நீ பண்ணிட்டு போன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அப்படி என்னைக்கு நான் பண்ண மாட்டேன், ஓ விருப்பம் இல்லாமல் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன், நீ என்னைக்கு வந்துட்டு ஓகே சொல்கிறியோ அன்னைக்கே பார்த்துக்கலான்னு செட்டவன் போகிறான். பிறகு அங்கே ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு தாங்க மெசேஜ் பண்ணுறா. வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான்ப்பா, பேசாமல் வந்துட்டு நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, அந்த இடியட்டை வந்துட்டு நீ விட்டு இவே சரியான ஒரு உருப்படாதவன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோவில் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு பேசாமல் அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் அங்கே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஷாவும் அவனும் ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு நான் ஹோம் டவுன் போக போகிறேன்ப்பா, வந்த பிறகு நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவளை ஆசையாக கிஸ் பண்ண போனா இவன் ஓயமாக வந்துட்டு பிடிச்சி அடிக்க போயிருக்கான். அப்போ ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, பிரதர் ஜி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் அவருமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு, இந்த விஷயம் உங்க அம்மாக்கும் சிஸ்டருக்கும் தெரியுமா, ஓ ஏஜ் என்ன, நீ வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருப்பியா, வயசாயுதுன்னு சொல்லிட்டு திட்டினதும், நான் வந்துட்டு அடால்ட்டு தான் அப்படின்றத அவ சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் அவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுமே பைத்தியம் மாதிரி அவனை லவ் பண்ணிட்டு அவங்க வந்து தேடிட்டு சுற்றி இருந்திருக்கா. கார் இடிக்க போனதுமே இவன் தான் வந்து காப்பாற்றிருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேரேஜ்மே நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ஃபீல் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா நான் சொல்கிறத நீ பண்ணுறியான்னு சொன்னதும்,
கண்டிப்பாக கிடையாது, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து அவனை போய் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அந்த மிஸ்டர் வாங்க போயிட்டு அந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுமே அப்போ அந்த ஆள் ஒரு வழியாக வலிக்கு வந்துட்டேல என்னை மீறி நீ என்ன பண்ணிடுவான்னு சொன்னதும் இது மிஸ்டர் ஜி தான் கொடுத்து விட்ருக்காரு நீங்கள் பாருங்க அப்படின்றத சொன்னதும் ஓ அவர் வந்துட்டு உனக்காக சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்றத சொல்லிட்டு அதை பார்க்காம கூட அந்த ஆள் கிழிச்சு போட்டுறாரு. இப்போ ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணிட்டுருக்கான் அவனுக்காக. பட் அவன் வந்துட்டு அங்கே ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டான். பார்த்தியா மிஸ்டர் ஜி வந்து இவளோட ஃபோன் எடுத்துகிட்டு வரான், என்ன மாதிரி வந்து கதை எழுந்துட்டுருக்கா, அவர் எவ்வளோ பிஸி தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின்மே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அங்கே கால் பண்ணிட்டு இருந்தா. இவங்க வந்துட்டு கிளம்பி போனதுமே அவன் வந்துட்டு எதுக்காக என்னோட காலை வந்து பிக்கப் பண்ண போகிறான், நேற்று நைட்டு நடந்ததுக்காக அவன் கோவமாக இருப்பான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுருக்கு. அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவர் எங்கன்னு சொல்லி கேட்டதுமே வந்து பேபி பிறந்திருக்கு, குழந்தைய டேக் கேர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் மிஸ்டர் சொல்கிற புள்ள வந்து நீ கேர் பண்ணிட்டு இருக்க, பட் பொண்டாட்டியை பற்றி உனக்கு கவலை இல்லையா, எனக்கு நீ என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை நீ மீறிட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட்மே ஆயிடுது. இப்போ ரொம்ப பயந்து போயிட்டு உடனே அங்கே கால் பண்ணுறான் அவனுக்கு தான். பட் ஆனால் ஃபோன் எடுக்கிறது அந்த பே தான். அவள் வந்துட்டு அழுதுகிட்டே பேச போனால் அங்கே வந்துட்டு இந்த பே பேசுகிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அங்கே ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோங்க வரதை பார்த்துட்டு இந்த பே உடனே நம்பர் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுறா. பார்த்தா அவனுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு. அப்போ அங்கே அவன் ரொம்பவே தேங்க்யூ நீ என்னை கேர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அன்றைக்கி வந்து நீ கரெக்டாக அவளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக போகிற டயத்தை வந்து சொல்லலைன்னா நான் அவளை போய் தேடி கண்டுபிடிச்சி காப்பாற்றிருக்க முடியாது. அதுக்காக தான் உனக்கு இப்போ வரைக்குமே நான் வந்து ரொம்பவே தேங்க் பண்ணிகிட்ருக்கேன். அவளோட பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தா, அதுக்காக தான் சொல்லிட்டு அவன் ரொம்பவே அவளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டுருக்கான். இதுக்கப்புறமே உன் பிள்ளைக்கு உனக்கு நான் எப்பயும் சப்போர்ட்டாக இருப்பேன், நீ இப்போ கிளம்பி போன்னு சொன்னதும் இதெல்லாம் என்னோட கடமை தான் நான் பார்த்துக்கிறது, நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு தேங்க்யூலாம் சொல்ல வேணாம், நான் உங்களை கேர் பண்ணிக்கிறேன்னு அவள் சொன்னதும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு அவளை அங்கே வெளியே போக சொல்லிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவள் வரவே இல்லைன்னு உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே ரொம்பவே இன்னொரு லேடி வந்து நீ எல்லாம் சொல்லி அவர் வர போகிறாரான்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே டைரக்டருமே அங்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே கால் வந்துட்டு அங்கே பிக்கப் பண்ண மாட்டாங்க. இதனால் ரொம்பவே அங்கே பயமாயிடுச்சுக்கா அவங்களுக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் திரும்பங்க அவனுக்கு கால் பண்ணிட்டுருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவன்கிட்ட பயங்கரமாக அங்கே தேங்க்யூலாம் சொல்லிட்டுருக்கா. பிறகு அவங்க மீட்டிங் போனால் அதை வாங்க பார்த்தா உன்னை தான் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் ஆனால் நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. நான் தான் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணி இங்கே அனுப்பியிருக்கேன், நீ என்ன தைரியம் தான் அவளை வந்து வேணான்னு சொல்லியிருப்ப, நீ என்ன நினச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு கோவமானதுமே ஐயோ சார் நீங்கள் அனுப்புனீங்கன்றதே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இப்போவே அப்ரூவல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே அந்த காம்படிஷனில் கலந்துட்டு அவள் தான் அந்த காம்படிஷனில் வின்மே பண்ணுறா. ஸோ அங்கே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. என்னோட பொண்டாட்டியோட பியூரான நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்ருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ அங்கே வாஷ்ரூம் போனால் ஹீரோயின் அங்கே வந்ததுமே அப்போ தலையில் என்ன அடிபட்டுருக்கு, நீ என்ன என்கிட்ட மறைச்சிட்ருக்க காமி ஃபேஸ்ன்னு சொன்னதோ ஃபேஸ் அப்படியே அழுகிற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே நீ என்னாச்சு ஏன் இப்படி இருக்குன்னு செட்டுங்க கேட்குறான். எப்படி இதை அடிபட்டுச்சு யாராச்சும் புள்ளி பண்ணாங்களான்னு சொன்னதும் நேற்று நைட்டு உனக்கு நான் எத்தனை டைம் கால் பண்ணேன், நீ உன் ஃபோன் வந்துட்டு எதுக்காக நீ எடுக்கலான்னு செட்டுங்க கேட்கும்போது அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிடுறான். அப்போ அங்கே ஹீரோயின் சொல்கிறா எனக்கு வந்துட்டு நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய தானே நீ கேர் பண்ணிட்டு இருந்த, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டுருக்கா. ஸோ அப்பாங்க நான் என்னோட கம்பெனியோட தரப்பில் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னதும் கம்பெனியோட தரப்பில் மட்டும்தான் நீ சொல்வியா, நீ அவன் எனக்கு தேங்க்யூ சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இனி இதெல்லாம் நீ அக்கறைப்படணும்னு அவசியம் கிடையாது, போய் நீ அந்த பேயை போய் கவனிச்சுக்கோன்னு சொல்லும்போது நீ நைட்டு வந்து என் கூட சேர்ந்து ஹேண்டிலைட் டின்னருக்கு வரேன்னு சொல்லியிருக்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை விட மாட்டேன், நீ வந்து தான் ஆகணும்னு சொல்கிறான். அதை வாங்க பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ பிறகு மீட் பண்ணுறதுக்காக அந்த இன்னொரு லேடியுமே வந்து நீ கண்டிப்பாக அவர் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா, அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இல்லை உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கெல்லாம் அவரையே ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கேப்படுத்துறா. அப்படிலாம் ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனதுமே எத்தனை நாளைக்கு பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது இப்படி அவங்க ஆன்ட்டிகிட்ட இருந்து. ஸோ மீட் பண்ணுறதுக்காக அவங்க போனதுமே பயங்கரமாக அங்கே கோவப்பட்டு திட்டாங்க. உன்னால தான் என்னோடய வீட்டில் எப்படி சாவு விழுந்துச்சு, நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கோவப்பட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி இதுக்கு வந்து பரிகாரம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பேசும்போது நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. இன்றைக்கி அந்த டெத் ஆனிவர்சரி அன்றைக்கி தான் நம்ம ஹீரோயினோட பர்த்டேவுமே, பட் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. நான் இன்றைக்கி வந்து
அங்கே ஜியை போய் மீட் பண்ண போகணுன்னு அவள் சொன்னதுமே கண்டிப்பாக நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியாக இருக்கட்டும் அந்த ஆன்ட்டியாக இருக்கட்டும் போட்டு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. உங்களால் தான் என் புள்ள செத்து போயிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே கரெக்டாக பார்த்தா நம்ம ஷாவை உள்ளவங்க பார்க்க வந்ததுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே பர்த்டேவே நாங்கள் அவன் தான் கேட்கலாமே வாங்கிட்டு வந்து விஷ் பண்ணியிருந்திருக்கான். இப்போ ஹீரோயின்ட்ட நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்னப்பா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி செத்து போன என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கான் உயிரோட, அது என்னோட பர்த்டே அதுவுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஒன்று தான் பார்க்க வந்திருக்கேன், நம்ம இதை பற்றி பிறகு பேசிக்கலாம் வா என் கூடன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஆன்ட்டி வந்துடுறாங்க. நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ தான் செத்து போயிட்டியே, உன்னால தான் எங்களுக்கு இத்தனை பிரச்சனை, நான் அவளோட அம்மா கிடையாது ஆன்ட்டி தான், உன்னால தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, நீ செத்து போயிட்டேன்னு கேள்விப்பட்டு அவள் பைத்தியம் மாதிரி சுற்றி அவளை காப்பாற்ற போய் தான் அவங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆகி செத்துருக்காங்க. ஸோ அதை சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிச்சிருக்காங்க. திரும்ப அவளோட லைஃப்பில் வந்து எதுக்காக கெடுக்க பார்க்குறான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின்மே இதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் வர வேணாம், நான் வந்து என்னோட அம்மா நிலைமை எப்படி ஆயிடுச்சு, என் சிஸ்டருமே அவனை மேரேஜ் பண்ண முடியாமல் அவங்க இருந்து ஓடி போயிட்டா, ஸோ அதுக்காக தான் நான் அவனை போய் மேரேஜ் பண்ண வேண்டியதாகிருச்சு, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேச விரும்பலைன்னு சொன்னதும் அதை அவள் டிசைட் பண்ணிட்டால, இதுக்கப்புறம் நீ பேசக்கூடாது, வந்துட்டு அவனை அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொன்னதும் நான் ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறான். பட் இழுத்துட்டு போயிடுறாங்க. பட் அவங்க ஆன்ட்டி பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, உன்னால தான் என் புள்ள செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு பேசினதும் இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஓயாமல் நீங்கள் இதவே சொல்லிட்டு இருக்கீங்க, ஹார்ட் பேஷண்ட் தானே, என்னமோ என்னால் தான் செத்து போயிட்ட மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதும் பட் இருந்தாலும் அவங்க விடுற மாதிரி இல்லை, அவளை கொண்டு போய் ரூமில் அங்கே அடைச்சி வைக்க சொல்கிறாங்க. இவனை பார்த்தா ஹீரோயின் ஆள் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே பாட்டி அந்த ஓல்ட் லேடி கண்டிப்பாக வந்துட்டு அவளை விட மாட்டாப்பா, அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே வேறு, கண்டிப்பாக அவங்க பையன் அவங்க அந்த பொண்ணோட அம்மா எல்லாம் இறந்து போனதுக்கு இவ தான் காரணம்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீ அவங்க சிஸ்டர் தானே மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது இருந்துச்சு, வேண்டாம் வெறுப்பா தானே இவ்வளோ மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு எதுவும் புரியலேன்னு சொன்னதுமே அம்மா அங்கே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் அவங்க அம்மா இறந்து போனது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. பையனுமே இவ்வளோ அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது தான் கல்லு தடிக்கு கீழே விழுந்ததில்ல, அந்த பையனுக்குமே அடிப்பட்டு இறந்து போயிட்டான். ஸோ இப்போ வரைக்குமே அதுக்கு காரணம் இவ தான் சொல்லிட்டு அவளை பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பர்த்டே எதுவுமா கண்டிப்பாக எப்பயுமே பனிஷ்மெண்ட் மட்டும்தான் கிடைக்கும், அவளை ஒரு ரூமில் அடைச்சி வச்சு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம தான் டார்ச்சர் பண்ணுறாங்கப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாகி போயிருது அவங்களுக்குமே. இப்போவே அவளை காப்பாற்ற போகிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். அந்த ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. இவன் போய் காப்பாற்றினதுமே பிக் பிரதர் நீங்கள் வந்துட்டீங்களா என்னை காப்பாற்றன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனுக்கு ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுது. சின்ன பிள்ளையில இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவன் தான் அவளை எப்போயுமே காப்பாற்றி இருந்திருக்கான். அப்போ அவளை ஹக் பண்ணிவிட்டு நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு ஏன் அந்த லவ் புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது அப்போ அங்கே நம்ம ஆன்ட்டி சொல்கிறாங்க தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருப்பா, பாட்டிகிட்ட சொல்லி நாங்கள் காலையில் அவளை அனுப்பி வைக்கிறோம், அவளுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்க தான் நாங்கள் இப்படி பண்ணுறோன்னு சொன்னதும் உங்கள் டிசிப்ளின்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, என் பொண்டாட்டி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், குடும்பமே சேர்ந்து அவளை டார்ச்சராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம ஹீரோயினை படுக்க வச்சுட்டு அவன் ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு மெடிசன் எல்லாமே கொடுக்க போகிறான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் மெடிசன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டாவே, நான் இப்போ எதுவும் தப்பாக எதுவும் கேட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பாட்டி வந்துடுறாங்க ஹீரோயின்ட்ட உன்னோட பர்த்டேவே இன்னைக்கு சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறோம் எல்லாரும் சேர்ந்துட்டு குளிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்ததுமே ஹீரோயினுக்காக கேக் எல்லாமே வச்சுட்டு அவள் அங்கே வாட்ச் எல்லாமே நம்ம ஹீரோ கிஃப்ட் பண்ணுறான். ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பேட் வந்து கால் வந்ததுமே பாட்டி இப்போ முக்கியமான கால் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து போகிறான். நைட்டு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு அதை பார்த்ததும் இப்போ கொஞ்ச நேரம் நல்ல ஹஸ்பண்ட் மாதிரி ஆக்டிங் பண்ணான். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தியா அவன் என்ன மாதிரி புத்தி வச்சுட்டு அங்கே மிஸ்டர் ஸ்டெப் போயிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பேமெண்ட்டை கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் வந்து எப்படி வந்து கனவு கண்டேன் தெரியுமா, என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு பேசினதுமே ஒன்றும் ஆகாது அதான் சர்ஜரிலாம் முடிஞ்சிருச்சுலன்னு சொல்லும்போது அவனோட மதரையில் அங்கே ஃபோனை பிடிங்கிட்டு உன்னோட ஒய்ஃப் நீங்கள் இப்போ வந்து மன்னிப்பு கேட்கணும், அவளால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஓ என் பொண்டாட்டி வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாளா, உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு தகுதி இருக்கா, நீங்கள் வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு மறந்துட்டு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க சார் அவங்க இருக்க பேராசை பிடிச்சி போகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது, நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே ருசியாக யோசிச்சு பார்க்குறான், இவனோட உயிரை காப்பாற்ற போய் தான் அவங்க ஃப்ரெண்டு இறந்து போயிருக்கான். ஸோ அதனால தான் அங்கே குழந்தையும் அவங்க குடும்பத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வாக்கு கொடுத்துருந்துருக்கான்.
பிறகு அங்கே வீட்டுக்கு மீட் பண்ணுறதுக்காக அவங்க அங்கிள் ஆண்டியை போகும்போது அங்கே ஜோன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவளை அங்கே அனுப்பிவிட்டுட்டு நீ நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துரு, அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவும் சரியில்லை, அவங்க ஃபேமிலி பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க, நீ பேசாமல் ஜோவை மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், ஓ நான் ஜோவை மேரேஜ் பண்ணுவேன்னு வேற நீங்கள் யோசிக்கிறீங்களா, அவங்க குடும்பம் பேராசைப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்களா, அவள் என்னை விட 10 வயசு சின்ன பொண்ணு, அப்படி இந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா தூக்கி குப்பையில் போடுங்க, நான் இதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே போகிறான். அப்போ அவன் அங்கே கார்கிட்ட போகும்போதே மயக்கமாயி கீழே விழுந்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் அதை பார்த்து பயந்து போயிடுறாரு. நீங்கள் இதை பற்றி எந்ததையும் வெளியே சொல்ல வேணாம் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஷா மெசேஜ் எல்லாமே பண்ணிட்டுருக்கான் மீட் பண்ணுறதுக்காக. பட் ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் உன்னை மீட் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பதிலுக்கு பண்ணி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோயினுக்கு அவங்க கசின் சிஸ்டர் அங்கே மெசேஜ் பண்ணுறா, இப்படி அப்பா வீட்டில் இருக்க காசு எல்லாத்தையுமே கேப்லிங் விளாண்டு தொலைச்சிட்டாரு, பிறகு நைட்மெண்ட்டுக்கு வச்சிருந்த காசையுமே எடுத்துகிட்டு போயிட்டாரு, இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன், 2 lakhs நான் அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் அந்த காசையுமே அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. நாளைக்கு அவங்க கேட்டால் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல சிஸ்டர், என் ஸ்டடியை நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன், பட் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. மீட் பண்ணிவிட்டு அந்த வீட்டு ஓனரை மீட் பண்ணி 1 வருஷத்துக்கான பேமெண்ட் எல்லாத்தையுமே அங்கே பண்ணிடுறா, நீங்கள் இதுக்கப்புறம் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிறகு பார்த்தா அந்த பர்சன் அவங்க சிஸ்டரை மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்ததுமே இப்போ நீ எதுக்காக இங்கே வந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா, நீ இப்படிலாம் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, வாங்கின காசை திருப்ப வைக்கோன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு உங்களை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது, இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடா. என் சிஸ்டருக்காகவும் என்னோட ஆண்டியை காப்பாற்றுறதுக்கும் நான் இன்னுமே கடுமையாக உழைக்கணும்னு சொல்லிட்டு அவள் போகும்போது அவளுங்க ஒரு பர்சன் கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாரான்னு பார்த்தா அங்கே அவளை 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பர்சன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், பட் ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணியிருக்கா. அதுக்கு பழி வாங்குறதுக்காக அவன் பண்ணுறான். அந்த பர்சனோட தலையில் அங்கே அடித்தாங்க, அட்டாக் பண்ணிடுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அவளங்க கட்டி போட்டுட்டு அந்த பர்சனையுமே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட் இவர் கண்ணாடி பீஸை எடுத்து எப்படியோ அங்கே கையை கழட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டு ஃபோன் எடுத்து அங்கே நம்ம ஹீரோக்கு பண்ணால் அவங்க மதர் தான் கால் அட்டன் பண்ணுறாங்க. நீ என்ன தெரியுது என் பையனுக்கு கால் பண்ணியிருப்ப, உன் குடும்பம் இருக்க பேராசை பிடிச்சி போய் காசு பறிச்சிட்டு இருக்காங்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு மருமகளா வேணான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயினால சொல்லவே முடியல, கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளே எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே வர்றா. பார்த்தா நம்ம ஷா வந்துடுறான், வேமா அவளை காப்பாற்றிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது நான் இப்போ ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு அவள் சொல்கிறா. இங்கே ஹீரோ எதுக்காகமா நீங்கள் இப்படி அவட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அப்போங்க அவள் இருக்க ரொம்ப ஒழுங்கினமாயிட்டுருக்கா, அவள் நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்தது தான் பெரிய தப்பு, நம்மளுக்கு அவள் வேணான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டங்க, பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவனுமே எனக்கு ஸ்டொமக்கில் சின்ன சர்ஜரி தானே நடந்திருக்கு, அவள் என்ன பண்ணுவான்னு சொல்லும்போது அவள் இந்த குடும்பத்தோட மருமகளாகவே தகுதி கிடையாது, நீ கண்டிப்பாக அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டினதும் அந்த பேக் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு, எப்படினாலும் இவனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ அங்கே நம்பவே முடியல, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி செத்து போயிட்டான்னு நினச்சவன் திரும்ப உயிரோட உட்காந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு நீ இப்போ எதுக்காக என் லைஃப்பில் திரும்ப வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஒரு புவர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே என்னை பாடாப்படுத்திட்டு இருந்தாங்க, பட் நான் அதெல்லாம் மீறி தான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன், பட் அங்கே ஒரு சின்ன பையன் ரோட்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது காப்பாற்றினேன், காரில் அடிபட்டுறக்கூடாதுன்னு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அன்கான்சியஸ் ஆகிட்டேன், ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க அப்ராட் அனுப்பிட்டாங்க, எங்கள் அப்பாட்ட சொல்லி அங்கேவே எனக்கு இவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னு சொல்கிறான். ஸோ அவன் காலில் அடிபட்டதையுமே காமிச்சதுமே ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. அப்போங்க நீ அதை டச் பண்ண வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஞாபகம் வந்ததுமே உன்னை பார்க்குறதுக்காக வந்துட்டேன், இந்த சைடில் நான் ஆன்ட்டியோட வீட்டுக்கு போகும்போது தான் நான் காப்பாற்றினேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப எமோஷனாக போயிடுது. நான் இப்போ என்ன பண்ணுறது, என்னை 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உயிருக்கு உயிராக லவ் பண்ணவே என் கண்ணு முன்னாடி நிற்கிறான், ஆனால் இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டவே என்னை ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்கான், பட் எனக்கு அவன் மேலே லவ்வே இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. அவளுக்கு கால் பண்ண போகிறான், பட் அவங்க அம்மா அங்கே ஃபோனை வாங்கிட்டு படுத்து ரெஸ்டடுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஃபோட்டோஸ் அவனுக்கு நிறைய அனுப்பிவிட்ருக்காங்க, ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு என் பிள்ளைக்கு அவள் சீட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோவமாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே அந்த ஷாவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே அவன் அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ் எல்லாமே இங்கே கொடுத்ததுமே இவனுக்கு இப்போ வரைக்குமே இதெல்லாமே ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இங்கே எமோஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம
ஹீரோயினுக்கு அவங்க மதர் இன்லாட்டேருந்து கால் வந்ததுமே, சரிப்பா நான் முக்கியமான வந்துட்டு விஷயம் பேசணும். நீ வந்துட்டு இப்போ கிளம்புன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறா. ஸோ அப்போ அவங்க அம்மா கோவமாயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின், ஓ நான் வந்துட்டு தெரியாமல் தான் ஆளை வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நீ என் பையனை சீட் பண்ணிட்டு இருக்க, நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போன்னு சொன்னதுமே எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் பையன் என்னை விட்டுட்டு கண்டவ கூடலாம் பண்ணும்போது தெரியலையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. பெருசாக கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லும்போது, நீ இந்த லைஃப்பில் இருக்கக்கூடாது, நீ அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே வந்து டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு ஒத்துட்டு சைன் பண்ணிடுறா. பட் என் கம்பெனிக்கு அவனுக்குமே சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் போயிட்டுருக்கு, அது மட்டும் கேன்சல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறா. நான் இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழ்வேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ ஹீரோவை பார்த்தா அங்கே பயங்கரமாக எல்லாத்தையுமே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ அசிஸ்டன்ட் அதை பார்த்துட்டு மேடம் பார்க்க வரலன்னு சொல்லிட்டு டென்ஷனை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே அவங்க இன்னொரு அசிஸ்டன்ட்லேருந்து கால் வந்துடுது. சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேடம்க்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வந்துட்டு எப்படியோ ஃபோன் வாங்கி அதுக்கப்புறம் அங்கே பண்ணியிருந்திருக்காங்க. பட் அப்போ தான் வந்துட்டு அங்கே பண்ணி அட்டன் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம்லாம் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட ஏன் மறைச்சாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிங்க, என் பொண்டாட்டி யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே மேடம் இப்படி வந்திருக்காங்க சார் உங்களை மீட் பண்ணேன்னு சொன்னதும் இவன் உடனே ஹாப்பி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு முடியாத மாதிரி அங்கே வந்துட்டு பயங்கரமான ட்ராமா எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு பாருன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் யோசிக்கிறாரு. அப்போ அங்கே அந்த டைரக்டர் ஜியும் அங்கே ஹீரோயின்மே பார்க்கறதுக்காக வர்றாங்க. அப்போ அங்கே உங்களுக்கு இப்படி சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம், அதான் பார்க்க வந்திருக்கோம் சார்ன்னு சொன்னதும் நான் இப்போ நல்லா இருக்கேன், நீங்கள் இப்போ கிளம்புங்க, இப்போ முக்கியமான ஒரு பர்சன் வரணும்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அவன் கோவமாயிட்டு எனக்கு வந்து 2 டைம் ஹாஸ்பிட்டலில் ஓட முடியாமல் போயிருக்கு, என்னை நீ கொஞ்சமாச்சு கண்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாயிட்டு கத்திட்டுருக்கான். பட் அந்த டயத்தில் தானே நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணாங்க, ஆக்சிடென்ட்டுமே ஆச்சு. ஸோ அதனால தான் அவங்க அம்மா வந்துட்டு இவ்வளோ கோவமாயிட்டு நம்மளை கத்துனாங்களா, பையனுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. உன்னை வந்துட்டு யார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணது, நீ எதை பற்றியுமே என்கிட்ட எதுக்காக சொல்லாமல் இருந்துட்டுருக்க, நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரனா யார் நினச்சிட்ருக்கா, உன்னோட புருஷன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம், நீ என்கிட்ட ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயினுமே இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரோஜனமே இல்லை அப்படின்றத சேர்த்து அவள் விளைக்கிறா. அப்போ அவங்க அம்மா அங்கே வந்ததுமே பயங்கரமாக கோவமாயிட்டு இவ்வளோ இதுக்காக நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. பார்த்தா ஷாவ் கூட சேர்ந்துருக்க ஃபோட்டோஸ், அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, ஓ அப்படியே விஷயம் போயிட்டுருக்கு, இவனால தான் உன்னோட அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, பைத்தியம் மாதிரி நீ சுற்றிட்டு இருந்த, திரும்பவே வந்ததும் எந்த வெக்கம் இல்லாத மூஞ்சை வச்சுட்டு போகிற மீட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் இதை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, நீ ஏன் மிஸ்ட்ரஸ் வச்சு தானே சுற்றிட்டு இருக்க, அதுக்கு மேலே உங்கள் அம்மாட்ட நான் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்டேன், உனக்கு எனக்கு நடுவில் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, நீ ஏன்ட்ட வந்து கொஸ்டின் எதையுமே கேட்குறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிடுச்சிக்கா. தான் ஃபோன் எல்லாமே தூக்கி எரிஞ்சு ரொம்ப கோவமாயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சிட்ருக்கான். என்னை விட்டுட்டு நீ எப்படி போவேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. ஒரு பொண்ணுக்காக இவ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவானான்னு சொல்லிட்டு வெளியே போனதுமே பார்த்தா அப்பாங்க அந்த பேயும் அவங்களோட மதரின்லாம் வந்துடுறாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நான் இன்றைக்கி அவருக்காக ஒரு பேபியை பெற்று கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் நீ அவரோட இடத்துல வந்து பிடிக்கணும்னு நினைக்காத, கண்டிப்பாக அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவமாயிடுச்சிக்கா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, ஓ மனசில் நீ மட்டும்தான் அவனுக்கு மிஸ்ட்ரஸாக இருந்துட்டுருக்கன்னு நினப்பு இருக்கா, ஊர் எல்லாமே அவனுக்கு ஏகப்பட்ட மிஸ்ட்ரஸ் இருக்குது, அதில் ஒருத்தி தான் நீன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அவங்க மதரின்லாம் உன்னால தான் அவளுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்கிக்கிட்டு ஹீரோயினை ரொம்ப மோசமாக பேசினதுமே அங்கே ஹீரோவோட சிஸ்டர் வந்துடுறா. என்ன தைரியம் தான் என் சிஸ்டர் இல்லாவை பற்றி இந்த மாதிரி பேசுவீங்க, உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா, எவ்வளோ நல்லாச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு. பிறகு பிரதரை மீட் பண்ணிவிட்டு அந்த ஷாவோட சேர்ந்து ஹீரோயின் இருக்கிறத ஃபோட்டோவை பார்த்துட்டு, வாவ் பார்க்கவே சூப்பராக இருக்குது, உனக்கு பிடிக்கலன்னா பேசாமல் அவங்கள விட்டுப்பா, அவங்க போய் மேரேஜ் பண்ணிக்கிறட்ட வருன்னு சொன்னதும் என்ன மாதிரி பொண்ணு நீ பிரதருக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் நான் என் சிஸ்டர் இன்லாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறா. இப்போ பிறகு அங்கே ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் வந்திருக்காங்க எல்லாருமே. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டே அங்கே சொல்கிறாங்க, என்னப்பா ட்ரெஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொன்னதும் இல்லை நான் சும்மா ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்கினேன்னு அவள் போய் சொல்லிடுறா.
பிறகு அங்கே கேக்கெல்லாம் சாப்பிட்டா அது ரொம்ப அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு வாமிட் வர ஆரம்பிக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு என்னப்பா அது உன் பொண்டாட்டி மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அவள் எப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு இவே ஷாக் ஆகிட்டுருக்கான். வாஷ்ரூமுக்கு பின்னாடி ஷாவு போகிறதையுமே அவன் நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ அங்கே உள்ளே வாமிட் எடுத்ததுமே என்னப்பா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேற ஒரு லேடி கேட்டதுமே ஷாவு சொல்கிறான், என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை நான் கேக் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன் அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது உனக்கு சூடாக சூப் ஏதாச்சும் நான் கொண்டு வரவா அப்படின்றத சேர்த்து அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்ததுமே அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போகும்போது நீ எதுக்காக எப்போ பார்த்தாலும் என்னை அடிக்கிறேன்னு சொன்னதும் உன்னால தாண்டா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அவள் பைத்தியம் மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தா, திரும்ப அவளோட லைஃப்பை நீ கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாகறான். பிறகு அவளை அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பேன், நான் ஆல்ரெடி வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எப்பயுமே டைவர்ஸ் ஆக போகிறது கிடையாது, மரியாதையாக வீட்டுக்கு வான்னு சொன்னதும் ஓன்ட்டேருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொன்னதும் திரும்ப தைரியம் தான் சொல்லு பார்ப்போம் அப்படின்றத சொன்னதுமே சொல்லிட்டு அவளை பிடிச்சி பயங்கரமாக போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் நான் வந்துடுறான், தயவு செஞ்சு நீ கதவை ஓப்பன் பண்ணுப்பா, நான் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மிஸ்டேக் பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லலை, இப்போ வரைக்குமே நான் உன்னை லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நடந்த வந்து மிஸ்டேக்கில் என்னோட தப்பு எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டாவே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ இப்போ நீ மரியாதையை அவனை இங்கேருந்து போக சொல்லணும்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்து பப்ளிக்காக கூட்டிகிட்டு போய் நீ என் பொண்டாட்டின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறா. இப்போ டைவர்ஸ் ஆக போகிற டயத்தில் இது வேறு வெளியே தெரிஞ்சு இந்த வேற நான் ஃபேஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும் நீ கிளம்புன்னு சொல்லிடுறா. ஸோ அவங்க போனதுமே வந்து நடந்துக்கிறணும் புரியுதா, நீ என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அங்கே லிப்ஸ்டிக் எல்லாமே திரும்ப அங்கே போட சொல்லிட்டு அவள் வாயிலையுமே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண விட சொல்கிறான். போகும்போது என்ன பார்த்துட்டு இருக்க, கிஸ் கொடுத்துட்டு போன்னு சொன்னதுமே அதே மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கா. ஸோ பிறகு லீ குரூப்போட ஹையரா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, வேற யாரும் கிடையாது நம்மளோட ஷாவ் தான். அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது அப்போட சிஸ்டர் பார்த்துட்டு ஐயோ இது என்னோட சிஸ்டர் இல்லாவோட எக்ஸ்ட்ராவர் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாட்டியுமே அவங்க அங்கிள்கிட்ட அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா, என்னோட புது பாஸ் வந்து என்னோட எக்ஸ் லவர், என்னோட ஹஸ்பண்ட் அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர், இதில் நான் எப்படி மாட்டிட்டு முழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வந்து கவலையாயிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம எல்லாருமே ஒரே குரூப்பாக தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண வர்றான். பட் நம்ம ஹீரோவை பார்த்தா கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான். அங்கே ஏழை ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஹீரோயின் இப்போ வரப்போட பென்டென்ட் வந்து என்னோட அம்மாவோடது, கண்டிப்பாக இதை யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ரொம்ப நாளாக காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னேன், எந்த ஃப்ராடோட வேலைன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வந்துட்டு அதுக்கு பெட் கட்ட ஆரம்பிச்சுட்டா. ஸோ அப்போ அங்கே அவட்ட காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்காக அவளோட சிஸ்டர் இன்லாவுமே பெட் கட்டுறா. பட் இன்னொரு பர்சனுமே அங்கே பெட் கட்டினதுமே கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் பிரதர், சிஸ்டர் இன்லாவுக்கு ஒரு வந்து பென்டென்ட் பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணதுமே நம்ம ஹீரோவை பார்த்தா ஹை பீட் கட்டி அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் அங்கே அந்த டைரக்டராக இருக்கட்டும் இல்லை ஷாக்காக இருக்கட்டும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன மேரேஜ் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வேமா பக்கத்தில் அங்கே வந்துட்டு பிடிச்சவளை இழுத்துட்டு ஆமாம் இவ என்னோட லீகல் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ அங்கே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அவனை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு போனதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போய் அவங்ககிட்ட வந்துட்டு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவள் கொஞ்சம் கூட வந்துட்டு அவன் கண்டுக்காமல் இங்கேருந்து போகும்போது உன்னோட சிஸ்டர் சொல்கிறா, பிரதர் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிஸ்டர் இல்லா பேக் உங்களுக்குமே ஒரு குழந்தை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதை பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் இந்த மாஸ்டர் பிளான் எல்லாமே போட்டது அந்த பே தான், உங்களுக்கு மேடமுக்குமே டைவர்ஸ் ஆக வச்சுட்டு அந்த லேடி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கன்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷாவை பார்த்தா பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டு கண்டிப்பாக இது வந்துட்டு உண்மையாக இருக்க சான்ஸ் இல்லை நீ சொல்லுன்னு சொன்னதும் இது உண்மைதான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது, நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹோம் டவுன் போகாமல் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காதுல்ல, நீயுமே என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேங்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. நீ என்னை லவ் பண்ணிட்டு இருக்க இல்லை நீ சொல்லுன்னு சொன்னதும் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைன்னு சொல்லலை, பட் எனக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. ஸோ அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க, 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வரும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சிட்டு ஜீன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசியிருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு போய் உன்னோட அம்மாவை பார்ப்போம், இங்கேயுமே போய் மீட் பண்ணலாம், உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கேயுமே வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க. நைட் இவனோட வீட்டுக்கு அங்கே ரூமில் தூங்க போனால் இவ பயந்து போயிட்டு ஓரமாக படுத்ததுமே தயவு செஞ்சு நீ வந்து பயப்படாதப்பா, நான் கண்டிப்பாக உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன்னோட விருப்பம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், மற்றபடி மற்ற விஷயங்களை பிறகு பார்த்துக்கலான்னு அவன் சொல்கிறான்.
இப்போ நெக்ஸ்ட் டே அவள் கீழே இறங்கி வந்தா அங்கே வந்து பயங்கரமாக வீடு எல்லாமே அவன் டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயின் நான் ஒரு லக்ஸுரியான சூப்பரான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே என் பொண்டாட்டி எப்படி ஆசைப்படுறாளோ அதுபடியே நடக்கும்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப லைஃப் ஸ்மூத்தாக போயிருக்கு. இதெல்லாமே அவங்க யோசிச்சு பார்த்ததுமே அதை பார்த்துட்டாங்க. அவனுக்கு அங்கே புரிஞ்சுக்குது, நீ எதுவும் பேச வேணாம், குட் லக், நீ அவன் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழலாம், நான் உன்னோட லைஃப்பில் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அபார்ஷன் பண்ணுறதுக்காக போனதுமே ஹீரோ வந்து கைப்பிடிச்சிட்டு என்ன தைரியம் தான் குழந்தைய நீ திரும்ப அபார்ட் பண்ண போவேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை விடுங்கன்னு சொன்னதுமே நீ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மீட்டில் வந்து தலையிடாதன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே என் கூட நீ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அவன் இந்த பேயோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவனை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் ஹீரோயினோட வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. சரி நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் வந்துட்டு யார் அப்பா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சுக்கு. ஃபஸ்ட்டு நீ மரியாதை வந்து பெட் சர்டிஃபிகேட் கொண்டு வான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலை, நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு உண்மையை சொல்லிடுறான். அந்த குழந்தைக்கு இவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த குழந்தை என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஹான் ஃபேங்கோடது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே அவங்க மதர் இல்லை, அது என்னோட பையன் தான், இவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் என்ற பேரில் அந்த பையன் இறந்து போயிட்டான், அதனால தான் வந்து இவ்வளோ நாளாக குழந்தைக்கு எனக்கு இந்த குடும்பத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்ற உண்மையை சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு அப்படின்னா பேபி உங்களோடது இல்லையான்னு சொல்கிறா. அப்போங்க அந்த இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த லினையுமே போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சாச்சு, அவள் தான் என் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டு இருக்கவன்னு சொல்றான். இன்னும் உனக்கு நடுவில் என்ன போயிட்டு இருக்குன்னு சொன்னதோ எது நடக்க கிடையாது, அவள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதனால தான் நானுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னு அவன் சொல்றான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை உனக்கு இப்போ கூட நான் ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு நீ ஏறி எம்எல் அப்படின்ற சொன்னதும் அப்போங்க நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீ என்ன மறந்து போயிட்டியா எல்லாத்தையும் அப்படின்ற சொல்கிறான். ஸோ சின்ன வயசில் அவன் தூக்கிட்டு சுற்றுவான்ல பிக் பிரதர்னு கூப்பிட்றதே இவன் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது, அவள் ரொம்பவே இங்கே எமோஷன் ஆகி போயிடுறா. அப்போங்க ஆனால் நீங்கள் என் சிஸ்டர் தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நான் ஒன்று தான் எப்பயுமே லவ் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லும்போது அங்கே அவளை வந்து ஃபஸ்ட் டைம் அவன் மீட் பண்ணிவிட்டு என்ன லிட்டில் கேர்ள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்கான். பட் ஆனால் ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு பயந்தான் வந்திருக்கு, அவன் தான் உண்மையிலே இவளோட பிக் பிரதர்ன்றது தெரியாமல் போயிருந்திருக்கு. ஸோ ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுறா. நீ என்ன இப்போ என்ன லவ் பண்ணிட்டு இருக்க இல்லை அந்த ஷாவை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை போய் கிஸ் பண்ணுறா. அவன் கிட்ட நம்மளுக்கு ட்வின் பேபிஸ் பிறக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. சேர்ந்து இப்படியே ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.